எம்பெருமான் திருவடிகளே சரணம். இப்பொழுது சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை அப்படின்ற அந்த கோர்ஸினுடைய முதல் வகுப்பு அதை பார்க்க இருக்கிறோம். எல்லாருக்கும் சனாதனம் அப்படின்றது தான் தலைப்பே. சனாதன தர்மம் அப்படின்றது ஒரு சிறந்த ஆன்மீக அறிவியல். எந்த பேதமும் இன்றி எல்லாருக்கும் பயன் கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் உரித்தானது சனாதன தர்மம் என்று இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இந்த சனாதன தர்மத்தை நன்றாக பயன் கொள்வதற்கு அடிப்படையாக நம்ம இடத்துல என்ன வேண்டும் அப்படின்னா ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் வேணும். கூடவே சேர்த்து நம்ம பர்செப்ஷனுக்கு அப்பாற்பட்டதாக ஏதோ ஒரு இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு. அது ஃபுல்லும் ஒரு திடமான நம்பிக்கையாக அமைய வேண்டும் அப்படின்றது கிடையாது. ஒரு உணர்வு, யாராவது ஒருத்தர் இதை பற்றி எடுத்து சொன்னால் அதை நிராகரிக்காத ஒரு உணர்வு, அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் அது இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் ஆனது பயன் கொடுக்கும். சனாதன தர்மம் ஆன்மீக அறிவியல் அப்படின்னு சொன்னால் இல்லையா, ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அதை தொடர்பு கொண்டது தான் ஆன்மீகம். நான் யார் அப்படின்ற கேள்வி, அதுதான் ஆன்மீகம். இந்த கேள்வி எப்போ எழும் அப்படின்னா, பொதுவாக வாழ்க்கையில் நம்ம சுற்றிகிட்டே இருப்போம். ஸ்கூல் படிப்போம், காலேஜ் படிப்போம், அடுத்தது ஆஃபீஸ் போகணும், அப்புறம் கல்யாணம் ஆகணும், குடும்பத்தை மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் பேரன் பேர்த்தி அப்படின்ட்டு இருக்கோம். நமக்கே தெரியாமல் ஒரு ஆஸ்பத்திரியில் அப்படியே போய் சேர்ந்துருவோம். மண்ணோட மண்ணாக உடம்பு புதைஞ்சு போயிடும். இப்படி தான் பலருடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் யாராவது ஒருத்தருக்கு இந்த கேள்வி எழும், நான் சுற்றிகிட்டே இருக்கேனே, அம்மா சுற்றுறவன் நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும். பெரும்பாலும் எப்போ எழும் அப்படின்னா, ஒரு பலத்த அடி வாழ்க்கையில் விழுந்தது, பெரிய கவலை நமக்கு வந்து சேருறது அப்படின்னா, அப்போ நான் கண்ட்ரோல் அப்படின்னு நினச்சிருந்தேன், எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லை, என்னை இயக்கக்கூடியது ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்கே, எனக்கு அப்பாற்பட்டதாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா. கூடவே சேர்த்து தான் அப்போது நான் யார் அப்படின்ற கேள்வியும், அதே போல் அந்த இயக்கக்கூடிய சக்தி என்னது அப்படின்ற கேள்வியும் வரும். ஆனால் சில பேருக்கு ஒரு பெரிய பாகியம் இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அவங்களே வந்து இந்த மாதிரி நான் யார் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கேள்வியை அவங்க மனசில் விதைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் தானாகவோ தெரிஞ்சுட்டு, இல்லாட்டி பிறர் சொல்லி கேட்டோ, ஏதோ ஒரு விதத்தில் நான் யார் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, இதுதான் ஆன்மீகம். இந்த நான் யார் அப்படின்ற கேள்வி நமக்கு வந்திருக்கு. இதனுடைய பதிலை எப்படி பெறுவது? நாமே யோசித்து தெரிஞ்சுக்கலாமா என்றால் நமக்கு என்ன பெருசாக அறிவு இருக்குது? நாமே கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம யோசித்து என்ன தெரிஞ்சுக்க முடியும்? நான் யார் அப்படின்ற இப்பேற்பட்ட ஆழமான கேள்விக்கு நம்ம எப்படி விட தெரிஞ்சுக்க முடியும்? சரி, 4 பேரை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, சரி, அப்போ அவங்க எப்படி தெரிஞ்சுருந்துருப்பாங்க? அந்த 4 பேர் எப்படி தெரிஞ்சுட்டுருப்பாங்க? அவங்க யாரையாவது கேட்டு அப்படின்னு அவங்க எப்படி தெரிஞ்சுட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சரி, அப்போ யார் தான் சரியாக சொல்ல வல்லவர்கள்? ஒரு கால் 100 பேர் சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க டிசைட் பண்ணுறாங்க நான் யார் அப்படின்றது வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. அப்போது 100 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா என்றால், கடைசியில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் மனிதர்களுக்கு அப்படின்றது, மனிதர்கள் எல்லாருக்குமே குறைபாடுகள் அப்படின்றது இருக்குது. இப்போ நமக்கே கூட விஷயம் தெரியாமல் தானே நம்ம இதில் இறங்குறோம். நான் யார் அப்படின்றது எனக்கு புரிதல் எனக்கு வேணும், எனக்கு தெரியலை அப்படின்ற அந்த தேட்டத்தினால தான் நம்ம இங்கே இறங்குறோம் இல்லையா. ஆக பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு குறைபாடு உள்ளதாக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கார்கள். நம்ம கூட சுலபமாக புரிஞ்சிக்கக்கூடியது தான். என்னென்னா, முதல்ல மனிதர்களுக்கு அறிவின்மை இருக்கும். அறிவின்மை அப்படின்னா எல்லாவற்றை பற்றியும் தெரியாது இல்லையா, யாருக்குமே எல்லாவற்றை பற்றிலாம் தெரியாது. ஆக அறிவின்மை அப்படின்றது ஒரு குறைபாடு. ஒரு கால் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது என்றாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கவன குறைபாடு இருக்கும். அவங்க சொல்லும் பொழுது அவங்க ஒரு கவனம் இல்லாமல் சொல்லியிருக்கலாம், இல்லை கவனமாக தான் சொல்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த சொல்கிற ஒரு சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்லா சப்ஜெக்ட் மேட்டர் நல்லா தெரியும். ஆக அறிவின்மை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். கவனக்குறைபாடும் இல்லை, நல்ல அட்டென்ஷனோட தான் இருக்காங்க, ஆனாலும் எடுத்து சொல்கிற அந்த சக்தி, அந்த சாமர்த்தியம் இல்லை அப்படின்னாலும் அடுத்தவங்களுக்கு பயன்படாது. எல்லாத்துக்கும் மேலே சில மனிதர்களுக்கு வஞ்சனை அப்படின்றதும் உண்டு.
அவங்க மனசில் ஒன்று வச்சுருப்பாங்க, நல்லா சொல்ல தெரியும், ஆனால் வேணுமென்றே அடுத்தவங்களை ஏமாற்றுவதற்காக அவங்க பொய் கூட சொல்லுவாங்க. ஆக மனிதர்களை அண்டை கொண்டோமே என்றால் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் உண்டு. ஆக நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் மனிதர்களிடத்துலேருந்து வருவது கஷ்டமானது. இந்த மனித பிறவி எடுத்தவங்க எல்லாருக்குமே இந்த நான் யார் அப்படின்ற கேள்வி எழாது அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மனித பிறவியே நான் யார் அப்படின்ற கேள்வியை கேட்கறதுக்காக தான். சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லி வச்சிருக்கார்கள், ஆஹார நித்ரா பயமைத்துனம் ச சமானமேத்தத் பசுபிர் நராணாம் ஞானம் ஹி தேஷாம் அதிகோ விசேஷா ஞானேன ஹீன பசுபிஸ் சமானஹா. இதே போன்ற அர்த்தத்தில் தான் திருமங்கை ஆழ்வாரும் ஒரு பாட்டை அருளி செய்துள்ளார், பாடியுள்ளார். மானிட பிறவி அந்தோ மதிக்கிலர் கொள்க தந்தம் மூனிடை குரம்பை வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டினாரே அப்படின்னு. இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, மனிதன் இருக்கான், அதே போல் விலங்கு இருக்குது. இந்த இருவருக்கும் பல இடத்துல ஒற்றுமை இருக்குது. ஆகாரம், உணவு இருக்கு இல்லையா, ரெண்டு பேருக்குமே சமானம்தான். அதுவும் சாப்பிடும், மனிதனும் சாப்பிடுவான். அதே போல் தூக்கம், உறக்கம், அதுவும் சமானம்தான். அதே போல் பயம், நாளைக்கு என்ன ஆகிடுமோ, இந்த பொருளால் எனக்கு என்ன பாதிப்பு வருமோ அப்படின்ற பயம், அதுவும் சமானம்தான். அதே போல் ஆண் பெண் சேர்க்கை, இதுவும் சமானம்தான் மனிதனுக்கும் அந்த விலங்குக்கும். அப்போ எல்லாமே ஒன்று தான். ஆக இது மட்டும்தான் வாழ்க்கை. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கை இந்த 4 தான் இருக்குது. இப்போது பெரும்பாலும் மக்களுடைய வாழ்க்கை இந்த 4 அம்சங்கள் தான். இந்த மாதிரி சாப்பிடணும், தூங்கணும், ஆண் பெண் உறவுன்றது ஏற்படும், குடும்ப இல்லற வாழ்க்கைன்றது ஏற்படும். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்றது ஒரு பயம். இது எல்லாமே அந்த விலங்குகளுக்கும் உண்டு. அப்போ மனித பிறவிக்கும் இந்த விலங்கு பிறவிக்கும் ஒரு வேறுபாடு இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு வேறுபாடு தான். என்னன்னா, ஞானம் அப்படின்றது தான் வேறுபாடு. அந்த சிந்தனை அந்த விலங்குக்கு இருக்காது. அது சுற்றி கொண்டே இருக்குமே ஒழிய, நான் ஏன் இப்படி சுற்றி கொண்டு இருக்கேன், நான் யார் அப்படின்ற கேள்வி அதுக்கு எழாது. அந்த கேள்வி எழக்கூடிய வாய்ப்பு மனித பிறவிக்கு தான். ஆக மனித பிறவியினுடைய வேறுபாடு இந்த கேள்வி தான், நான் யார் அப்படின்ற இந்த ஆன்மீக உணர்வு தான். அது இல்லாமல் போனால் மனிதனாக பிறந்ததே வீண். அப்போ அந்த அளவுக்கு முக்கியமானது இந்த நான் யார் அப்படின்ற இந்த ஆன்மீக தேட்டம். நான் யார் அப்படின்ற நம்மளை பற்றி ஒரு கேள்வி இருக்கட்டும், இன்னொரு பாகம் அதில் அடங்கி இருக்கு இல்லையா? நமக்கு அப்பாற்பட்டதாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்ணுக்கு அப்பாற்பட்டதான ஒரு விஷயம் இருக்குது, என்னை இயக்கக்கூடியதாக ஏதோ ஒன்று தெரியறது அப்படின்ற கேள்வியும் அதில் அடங்கி இருக்கிறது தானே. இப்போ ஒரு மனிதனால் பர்செப்ஷனுக்கு கடந்த, கண்ணுக்கு அப்பாற்பட்ட அந்த விஷயத்தை ஒரு மனிதனால் தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்றதையும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஆக இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா அப்போ என்ன தான் வழி இருக்குது என்றால், அங்கே தான் இந்த வேதம் அப்படின்றது பயன்படுகிறது. ஏன்னா வேதம் அப்படின்றது ஒருவரால் சொல்லப்பட்டது கிடையாது. அந்த சொற்கள் அப்படியே இருக்கின்றன. அது காட்டுக்கு சென்ற முனிவர்கள்லாம் தவ மலிமையினால் அதை பெற்றார்கள். ஆக கடவுள் பிரம்மாவை கொடுத்தார், பிரம்மா இடத்திலிருந்து முனிவர்கள் அந்த தவ மகிமையினால் அதை பெற்றார்கள் வேதத்தை. ஆக இந்த சொற்கள், வேத சொற்கள் அப்படின்றவை ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டவை அல்ல. அப்படின்றதுனால இந்த மனித தொடர்பு இந்த வேதத்துக்கு இல்லை. அப்போது மனிதனுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் இந்த வேதத்துக்கு வராது அப்படின்ற அந்த கணக்கில் இந்த வேதத்தை பயன் கொண்டு நாம் கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் வேதத்தை ஏற்கிறோம். சரி, அப்போ ஒரு கேள்வி வரும், இந்த வேதமானது யாருமே சொன்னதில்லை அப்படின்றது எப்படி ஏற்க முடியும்? ஏன்னா வாக்கியம் அப்படின்னாலே என்ன, ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் அப்படின்னாலே என்ன, பல சொற்களினுடைய ஒரு சேர்க்கை, அதான் வாக்கியமே. அப்போது ஒருத்தவங்க சொன்னால் தானே வாக்கியமே அமையும். அப்போ வாக்கியம் அப்படின்றது இருக்குது, ஆனால் சொன்னது யாருமே கிடையாது அப்படின்றது முரண்பாடாக இருக்கே அப்படின்னு ஒன்று தோன்றும். இங்கே என்ன விடை என்றால், இந்த வேதமானது பாரத தேசம் பூரா பரவி இருக்குது. தொன்று தொட்டு எல்லாருமே சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஆக இத்தனை பரம்பரையாக, இத்தனை காலாண்டுகளாக வரக்கூடிய இந்த வேதம் அது மட்டும் பாஸ் ஆன் ஆகி கொண்டே வருகிறது. அது மட்டும் மேற்காலங்களிலே அது தொடர்ந்து வருகின்றது. ஆனால் அதை சொன்னது யார் அப்படின்றது மட்டும் யாருக்குமே தெரியலை. ஆகையினால் இந்த வேதத்தை சொன்னவர் அப்படின்றது யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் எழ,
இதுக்கு மேலே இந்த வேதத்தை அனலைஸ் பண்ணுறவங்களே கேட்குற கேள்வி, நானாக புதுசாக இந்த கேள்வியும் கேட்கல, அவங்களே அந்த காலத்தில் இந்த வேதத்தை ஏற்கலாமா வேண்டாமா, ஏற்போம் அப்படின்னா என்ன வழியில் நாம் ஏற்போம், இங்கே எதுவுமே பிளைண்ட் ஃபேட்டே இல்லை பாருங்களேன். அவங்களே வந்து இவ்வளோ அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ ஏற்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்க வந்து தங்களுடைய மனசில் ஓட்டுறாங்க எல்லாருமே. அப்போது அடுத்தது அவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்குறார்கள் அப்படின்னா, ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறு வெட்டினது யார் அப்படின்றது தெரியாது. பல நூற்றாண்டு காலமாக கிணறு இருக்குது, வெட்டினது யார் அப்படின்றது தெரியாது. ஆகையினால அந்த கிணறு வெட்டவே படலை, அப்படியே தான் இருக்குது கிணறு, வெட்டாத ஒரு கிணறு அப்படின்னு யாராவது சொல்லுவார்களா? வெட்டினது யார் அப்படின்றது தெரியல அப்படின்னு தான் சொல்லுவார்களே ஒழிய, அந்த கிணறு வெட்டவே படாத ஒரு கிணறு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டார்கள் இல்லையா? இப்போ அதே போல் இங்கே வைத்து கொண்டால் என்ன அப்படின்னா, அங்கே இதை பற்றி யோசித்து அவங்க வந்து ஒரு பட்சபாதம் இல்லாமல் தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே வந்து இப்போது வேதத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க பார்க்கல. அவங்களுக்கு வந்து அந்த நான் யார், அந்த ஆன்மீக தேட்டம் இருக்குது, என்ன பதில் கிடைக்கும் அப்படின்றது நல்ல புத்தியை வந்து அந்த மனசை வந்து அப்படியே ஒரு பரவ விடுறாங்க. அந்த பரவ விட்ட சிந்தனையினால் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, இப்போ வேதம் அப்படின்றது இருக்குது, அது வந்து இந்த மாதிரி தொன்று தொட்டு இது வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அது சொன்னது யார் அப்படின்றது தெரியலை. ரிஷிகள் தான் வந்து காட்டில் போய் தவம் இருந்து அந்த வேதத்தை எல்லாம் அவர்கள் வந்து பெற்றார்கள். அப்போ இருக்கிற வேதம் வந்து அவங்களுக்கு புலப்பட்டது. அவங்க பெற்றார்களை விட அவர்கள் செய்தவர்கள் கிடையாது. அவர்களுக்கு வேதம் அவர்களால் செய்யப்பட்டது கிடையாது, அவர்களுக்கு புலப்பட்டது வேதம். சரி, அப்படின்றத எப்படி ஏற்பது அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்து அவர்கள் இந்த ரீதியில் யோசிக்கிறார்கள். சரி, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த கடுமையான விஷயங்கள், இந்த தவம் இருக்கிறது, பட்னி இருக்கிறது, அதே போல் கடவுளை தியானம் செய்கிறது அப்படின்ற இந்த கடுமையான விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்கெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள்லாம் செய்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் சிந்திக்கிறாங்க, இப்போ நான் யார் அப்படின்றது யோசிக்கிறாங்க, கடவுள் ஏதோ ஒன்று இருக்குது எனக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சக்தியை நான் எப்படி அணுகுவது அப்படின்றத பற்றி இவ்வளவு ஆழமாக யோசிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா, இந்த வேதத்தில் இவ்வளோ கடுமையான தவசு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் செய்தேனே என்றால் அப்போ நான் கடவுளை பெற முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர்கள் வந்து இந்த மாதிரி கடுமையான யாகம், தபசு, தானம், யக்ஞம் அப்படிலாம் பண்ணுறாங்க அவங்க. ஆக இதை பார்த்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ இவ்வளவு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இது யார் சொன்னாது அப்படின்றது எனக்கு தெரியாது, நான் சும்மா பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவார்களா? அப்போ அவர்களுடைய ஆராய்ச்சி திறமையை நாம் அனுசரித்து தான் நம்ம வந்து ஒரு பொருளை கொள்ள முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இவ்வளோ கடுமையான தபஸை இவங்க வந்து ஏற்றிருக்கார்கள் இல்லையா? அப்போ என்ன ஒரு சிந்தனையோடு ஏற்றிருக்கார்கள் அப்படின்னா, இது சொன்னது யாரும் கிடையாது, இந்த வேதத்துக்கு மனித தொடர்பு கிடையாது, ஆகையினால மனிதனுடைய குறைபாடுகள் எல்லாம் இந்த வேதத்துக்கு வந்து சேராது, ஆகையினால இந்த வேதத்தை நான் ஏற்கிறேன், இதில் சொல்லப்பட்ட கடுமையான விஷயங்களை நான் ஏற்கிறேன், என்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு அந்த கடவுள் அடைய பார்க்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கார்கள். ஆக இப்படிப்பட்ட சிறந்த சான்றோர்கள், உடம்பில் ஆசை இல்லாதவர்கள், கடவுளை மட்டும் அடைய வேண்டும் அப்படின்ற ஆசை கொண்டவர்கள், அவர்கள் எல்லாருமே இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கடுமையான தவத்தை ஏற்றபடினால இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நமக்கோ விடை வேணும். இப்போ நான் யார், எனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, என்னன்றது தெரியல அப்படின்னு நமக்கு ஒரு விடை வேணும். நீங்கள் என்ன தான் போய் எங்கே தான் போய் கற்றுப்பீங்க? இப்போ இந்த மாதிரி ஒரு பாதை இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடம்புல ஆசை இல்லாதவர்கள்லாம் வந்து கடவுளை அடைய வேண்டும் அப்படின்ற இந்த பாதையில் இருக்கார்கள், உடம்பை வருத்தி கொண்டு இருக்கார்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், இவ்வளோ ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள், அவங்களாம் இந்த பாதையில் இருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்கள தெரியாமலா பண்ண போகிறாங்க? அவங்க இந்த பாதையில் இருக்கிறவங்களும் ஒரு விதமாக இதுக்கு ஒரு பொருத்தம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த வேதம் அப்படின்றது வந்து மனித தொடர்பு அற்றதாக நாங்கள் பார்க்குறோம், மனித தொடர்பு இருந்தால் தான் இந்த மாதிரி இந்த வஞ்சனை அது இதுன்னு ஏதாவது வந்து கலக்கும், ஆகையினால எங்களுக்கு வேண்டியதோ உண்மையானது தத்துவ ஞானம், அந்த உண்மை பொருளை பற்றின அறிவு எங்களுக்கு வேணும், நாங்கள் இந்த வேதத்தில் மனித தொடர்பு இல்லை அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம், ஆகையினால தான் இதை பற்றி இதை உண்மை அப்படின்ற ஏற்று இதனுடைய விஷயங்களெல்லாம் ஏற்று எங்களை உடம்பை வருத்தி கொண்டு, உடலில் ஆசையின்றி உடலை வருத்தி கொண்டு நாங்கள் கடவுள் அடைய பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கோ விடை வேணும், என்னன்னா அப்படின்றது உங்களுக்கு தெரியல, கடவுள்னா யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியல, இவங்களும் இந்த மாதிரி இருக்காங்க, துறவரம் பூண்டு இந்த மாதிரி இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டு. இப்போ நம்ம ஏன் இந்த வேதத்தை ஏற்கக்கூடாது? அவங்க சொல்கிறதும் லாஜிக்கலாகவும் இருக்குது, இதுக்கு வந்து மனித தொடர்பு இல்லை, அந்த மாதிரி அந்த ரிஷிகள்லாம் தவம் பெற்று இதெல்லாம் பெற்றார்கள், ஆக மனித தொடர்பு இல்லாததெல்லாம் நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்ற ஒரு லாஜிக்கும் சொல்கிறாங்க. லாஜிக்கை சொல்லிட்டு அவங்க பாட்டு வீட்டில் உட்காந்து ஏசியில் உட்காரல,
அவங்க என்ன பண்ணுறாங்க, காட்டில் போய் தவம் பண்ணுறாங்க, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைப்பிடிக்கிறாங்க. அது உடலை வருத்தக்கூடிய விஷயமாக இருக்குது, அதை பற்றி அவங்க பொருட்படுத்தலை. அப்போ உண்மையாகவே சிந்தனையாளர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் கைப்பற்றக்கூடியது இந்த வேதம் அப்படின்றத எண்ணி இப்போ நம்ம அதை கைப்பற்றலாம் இல்லையா, கைப்பற்றலாம் அப்படின்ற ஆசை யாருக்காவது வந்ததுன்னா அந்த லாஜிக் இது தான். ஆக நமக்கு அடிப்படையில் கேள்வி வரணும், இந்த ஆன்மீக தேட்டம் வரணும். தேட்டம் நம்மளால் கண்டுபிடிச்சலாம் பார்க்க முடியாது. இதோ இங்கே இந்த வேதம் அப்படின்றது இப்படிப்பட்டவர்கள் துறவிகள் அவர்களாம் ஏற்றிருக்கார்கள், ஏற்கக்கூடிய லாஜிக்கையே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள். இப்படி தான் இந்த காரணத்தினால தான் நாங்கள் இந்த வேதத்தை ஏற்றோம், மனித தொடர்பு இல்லாதது இந்த வேதம் அப்படின்றதுனால தான் அந்த வேதத்தை ஏற்றோம் அப்படின்னு சொல்கிறார்கள் இல்லையா. இதற்கு பிறகு நம்மளுடைய ஒரு சாய்ஸ் தான். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதான் சனாதன தர்மத்தில் எப்படி அப்படின்னா இந்த திணிக்கப்படுற விஷயமே கிடையாது. ஆக நம்மளே சாய்ஸ் எடுப்பதற்கு ஒரு சில கருவிகள்லாம் இருக்குங்க. அந்த கருவிகள் இருக்கிறத கருதி அதுக்கப்புறம் நம்ம தான் முடிவெடுக்கணும். என்ன இந்த பாதையில் போகலாமா வேண்டாமா, சரி இவ்வளோ லாஜிக்கலாக இருக்குங்க, ரீசனிங் இருக்குது, இல்லை எனக்கு இந்த லாஜிக்கெலாம் புரியலை, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு இருந்தால் சரி நம்மளுடைய சாய்ஸ். ஒரு கால் யாருக்காவது இது என்ன இவ்வளோ கடுமையானவர்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்களே, என்ன லாஜிக் இங்கே அடங்கியிருக்கும் அப்படின்னா இதான் அந்த லாஜிக் அப்படின்றது மட்டும்தான் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது. ஆக இந்த லாஜிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க மனித தொடர்பு இல்லை அப்படின்றதுனால தான் வேதத்தை அவங்க பின்பற்றுகிறார்கள். ஆக இந்த வேதமானது மனிதர்களால் இயற்றப்பட்டதல்ல, ரிஷிகள் அவர்கள் கண்டெடுத்தார்கள், இருக்கக்கூடிய வேதத்தை கண்டெடுத்தார்கள், தன்னுடைய தப்போ மகிமையினால் அவர்கள் கண்டெடுத்தார்கள். அப்படின்ற இந்த விஷயத்தில் ஒரு நல்ல உதாரணம் இதை பாருங்கள். ஐசக் நியூட்டன் அப்படின்றவர் இருந்தார் இல்லையா, அவர் அந்த ஆப்பிள் பழம் அது கீழே விழுந்தப்புறம் அவர் புவியீர்ப்பு சக்தி அப்படின்றத அவர் கண்டெடுத்தார். ஏதோ ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்குது, அதனால தான் அந்த பழமானது பூமிக்கு விழுந்தது அப்படின்றது அவர் கண்டெடுத்தார். அவர் அந்த புவியீர்ப்பு சக்தியை உருவாக்கினாரா? இப்போ அந்த மாதிரி தான் இதுவும். ஆக இந்த வேதம் அப்படின்றது இந்த முனிவர்கள்லாம் கண்டெடுத்தார்கள், அவர்கள் இயற்றவில்லை. ஆக மனித தொடர்பு இல்லாதபடியினால் இந்த வேதத்துக்கும் எந்த ஒரு குறை கிடையாது அப்படின்றத கண்டு மற்றவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் அவர்கள்லாம் இந்த ஆன்மீக பாதையில் உடம்பையை வருத்தி கொண்டு, அதுதான் முக்கியம். ஏன்னா அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றது இங்கே எதுவுமே கொண்டு வர முடியாது. அவங்க உடம்பை வருத்து அந்த மோட்சத்தை பெற வேண்டும் அப்படின்றது தான் ஃபுல்லும் இங்கே அந்த ஆன்மீக சிந்தனை தான் இருக்குது அப்படின்றத உணர்ந்து இப்போ நமக்கு ஃபுல்லு லாஜிக்கலாக தானே இருக்குது. ஆக வேதத்தை ஏற்கக்கூடிய வகையை அவங்களே யோசித்து வச்சுருக்காங்க. ஆகையினால் இதை நம்ம தெரிஞ்சுட்டாலே, இதை ஏற்கிற விதம் அப்படின்றத நம்ம மனசில் பட்டாலே, அப்போ இப்படிப்பட்ட வேதத்துக்கு எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்றத மேற்கொண்டு வரக்கூடிய வகுப்புகள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேதத்தை ஏற்கிற வகை என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் இதில் சில விஷயங்கள் புரியாததான் நமக்கு இருக்கும் இல்லையா, இப்படி சொல்லியிருக்கே அப்படின்னு. அந்த இடங்கள் எல்லாமே நீங்கள் எந்த அணுகுமுறையில் அணுகணும் அப்படின்னா, இதை ஏற்கிறவங்க எப்படி ஏற்கிறாங்க, இதை கண்ட ரிஷிகள் எப்படிப்பட்டவர்கள், இந்த உடலில் ஆசை இல்லாதவர்கள் அப்படின்றதெல்லாம் ஃபுல் அந்த கான்டெக்ஸ்ட்டை மனசுக்கு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு கன்ஃபியூசிங் இடம் இருந்தாலும் சுலபமாக நம்மளால் பொருள் கொள்ள முடியுன்றதை நல்ல மனசில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வேதத்தில், இப்படிப்பட்ட இந்த வேதத்தில், முனிவர்கள் கண்டெடுத்த இந்த வேதத்தில் 2 பாகம் இருக்குது. முதல் கர்மங்களை சொல்லும். கர்மங்கள் அப்படின்றது தபசு, யக்ஞம், தானம், இது போன்ற விஷயங்கள், இதை சொல்லக்கூடியது ஒரு பாகம். அடுத்த பாகம் பிரம்மத்தை பற்றி சொல்லும். பிரம்மம் அப்படின்றது கடவுள், அந்த கடவுளை பற்றி சொல்லக்கூடியது 2வது பாகம். அதுக்கு தான் உபனிஷத் அப்படின்னு சொல்கிறோம். வேதத்தினுடைய ஒரு பகுதி தான் உபனிஷத் அப்படின்றது. இந்த முதல் பாகத்தில் கர்மம் அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருக்கு இல்லையா. இந்த செயல்களை பற்றி ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த செயல்களெல்லாம் செய்ய செய்ய நமக்கு மனசு ஒரு விதமாக பக்குவப்படும். நம்மளோ அந்த கடவுளை தியானித்து கடவுளை அடைய வேண்டும், சரியா? இதுதான் மனித பிறவிக்கே பயன். ஆனால் எத்தனை காலமாக நம்ம எத்தனை பிறவிகளிலையோ என்ன பண்ணியிருக்கோம், ஏன் இப்போ மோட்சத்துக்கு போகாமல் இருக்கோம் அப்படின்னா, நம்ம கடவுள் உணர்வு கொள்ளாதபடினால, அதில் பெருத்த ஒரு இயக்கம் இல்லாதபடினால தான், அது ஒரு இயங்குதல் இல்லாதபடினால தான் இந்த உலக வாழ்க்கையில் சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் இத்தனை பிறவிகளாக, இத்தனை பல்லூடி காலமாக நம்ம இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறபடினால நம்ம மனசு எதில் போகும், மறுபடியும் உலக விஷயங்களில் தான் போகும். அதை கட்டுப்படுத்தி கடவுளத்தில் கொண்டு வரதுக்கு முன்னாடி
நம்மளை அந்த செயல்களை ஈடுபடுத்தி ஒரு யாகத்தை பண்ணு, தானத்தை பண்ணு, யஜ்ஞத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த செயல் வழியாக மனசுக்கு ஒரு கட்டுப்பாட்டை விளைத்து, அது முதல் பாகம் கர்மத்தை சொல்லக்கூடியது அந்த பகுதி. அதுக்கு அடுத்தது மனசில் ஒரு விதமான ஒரு தூய்மை ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் கடவுளிடத்தில் அணுகக்கூடிய அந்த நெறியை காட்டக்கூடியது 2வது பாகம் உபநிஷத் அப்படின்ற பாகம். ஆக இப்படி எந்த வழியில் பார்த்தாலும் இந்த வேதம் எப்படி பயன்படுகிறது அப்படின்னா, பெருத்த துன்பத்தோடு நம்ம கூடியிருக்கோம். அந்த கவலையில் நமக்கு நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போது நமக்கும் மேற்பட்ட அந்த சக்தி, நாம் என்ன, நமக்கு அந்த கடவுளுக்கு என்ன தொடர்பு, இதை பற்றிலாம் தெளிவாக அறிவிக்கக்கூடியதாக இருக்குது இந்த வேதமானது. அந்த வேதத்துக்கோ இந்த மனித தொடர்பு இல்லை அப்படின்றதுனால தான் நம்ம இதை ஏற்கிறோம். இந்த வேதமோ எதை சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா, இந்த உடலில் ஆசையை விட்டுட்டு கடவுளை அடைய வேண்டும் அப்படின்றத அந்த வேதமும் சொல்லிக் கொடுக்கறது அப்படின்ற இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா. இப்போ இதெல்லாம் கற்ற பிறகு இப்படி தான் நம்ம பயன் பெற போகிறோம் வேதத்தில். மேலும் இந்த வகுப்புகளில் நம்ம நல்லா தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மனசை கட்டுப்படுத்தி எப்படி கடவுளை அடையிறது அப்படின்றது நல்லா டீப் ரிசர்ச். இதான் சனாதன தர்மம் இல்லையா, அதை பற்றி மேலே பார்க்க போகிறோம். கூடவே சேர்த்து நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வேதத்தை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, மனித தொடர்பு அற்றது, வெறும் மோட்சத்துக்காக மட்டுமே பயன்படக்கூடியது அப்படின்றது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிறவிக்கு ஏற்றம் சொல்வதாக இந்த வேதம் அப்படின்றது இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ தெரிஞ்சுட்டோம் வேதத்தை பற்றி. அதை ஏற்கிறவர்கள் மனித தொடர்பு இல்லை அப்படின்றதுக்காக தான் ஏற்றிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விதமான மனித பிறவிக்கு ஏற்றம் சொல்ல தான் இந்த வேதம் வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? லாஜிக்கலி ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை இல்லையா. இது பின்பற்றுவதே வேற ஒரு காரணத்துக்காக, மோட்சத்துக்கு போக வேண்டும் அப்படின்றதுனால இந்த பிறவி ஏற்றம் வாய்ந்தது அப்படின்னு ஒரு அடிப்படையே இல்லாமல் வெறும் பிறவியை மட்டும் நோக்கி சொல்லக்கூடியது இந்த வேதம் அப்படின்றது ஒரு லாஜிக்கலி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கு இல்லையா. ஆகையினால இந்த வேதம் அப்படி சொல்லறதுக்கு வர வாய்ப்பே கிடையாது. இதான் சொன்னேன், லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுதான் அந்த லாஜிக்கல் ரீசனிங். சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மனித பிறவின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு அப்படின்றது ஒரு விதமாக இந்த உலகத்திலேயே இருக்குது. அது சனாதன தர்மத்தில் இல்லை, ஆனால் உலகத்தில் இருக்குது. மனித பிறவியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு அப்படின்னு எங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்கா இருக்கு இல்லையா, அங்கே அப்பாரத்தைட் அப்படின்னு இப்போ இல்லை, 1990 வரையிலும் அங்கே அப்பாரத்தைட் அப்படின்றது இருந்தது. என்னென்னா, வெள்ளை அப்படின்ற அந்த உடம்பில் அந்த பிறவி இருக்கு இல்லையா, அந்த பிறவி உயர்ந்தது, அவ்வளவுதான். ஆக வெள்ளை அப்படின்ற அந்த பிறவி அது உயர்ந்தது, மற்ற பிறவிகள் அது தாழ்ந்த பிறவிகள் அப்படின்ற எண்ணம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க உடம்புல மட்டுமே நோக்கம். சரியா, இது ஒரு இடம். ஹிட்லர் யோசிச்சு பாருங்க, ஜெர்மனியில் வேர்ல்டு வார் 2வது உலகப் போர் நடந்த அந்த டயத்தில் நாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. அந்த ஜெர்மன்காரங்க மற்ற வெள்ளைக்காரங்க கூட கிடையாது, அவங்க அந்த ரஷ்யனை கூட அவங்க தாழ்ந்தவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸ்லாவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் ஸ்லாவிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மட்டும்தான் நார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்டிக் பீப்புள். இவங்க மட்டும்தான் ஏற்றம் வந்தவங்க. அவங்க கண் ஒரு மாதிரி நல்ல இந்த நீல நிறத்தில் இருக்கணும், அவங்களுடைய தலைமுடி அந்த பொன் வேய்ந்த முடியாக இருக்கும், பிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் எந்த உடலுக்கு இருக்கோ அந்த உடம்பு தான் சிறந்தது. முழுசாக உடம்புல நோக்கு, வேறு எதுலேயுமே நோக்கு கிடையாது. சரியா, இதுதான் பிறவின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு. அமெரிக்காவில் யோசிச்சு பாருங்கள், அங்கே கூ கிளாக்ஸ் கிளான் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க, கேகேகே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த மாதிரி இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தி ஸ்லேவ் ட்ரேட் அப்படிலாம் நடந்தது இல்லையா. அதுக்கப்புறம் இந்த கேகேகே அப்படின்றதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சிவில் வாருக்கு அப்புறம் ஏற்பட்ட இந்த குரூப்பு அமெரிக்காவில். இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஒயிட் சுப்ரீமசி, அந்த வெள்ளை தோலோடு இருக்கக்கூடிய பிறவி அது ஏற்றம் வாய்ந்தது. சரியா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் அந்த வேதத்தை பற்றி சொன்னேனே, சனாதன தர்மத்தை பற்றி, அதனுடைய அடிப்படையே வேதம் தானே. இந்த வேதத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, இங்கே எங்கேயாவது இந்த உடம்பு ஏற்றம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு சொல் வந்துதா? அங்கே க்ரக்ஸே என்ன இந்த வேதத்தில்? இந்த உடம்பு தாழ்ந்தது, இந்த உடம்பை விட்டு இந்த பிறவி கடலை நீந்த வேண்டும், இதை காட்டிலும் கடந்து போக வேண்டும், அந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்ட உயிர், அதில் நோக்கத்தை கொண்டு அந்த உயிரானது கடவுளை அடைய வேண்டும் அப்படின்றதான் சனாதன தர்மம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த வேதம் இது மனித பிறவியினுடைய ஏற்றத்தாழ்வு சொல்லக்கூடிய அப்பார்த்தைட அது மாதிரியாக இருக்கா இது? இல்லாட்டி மனித பிறவியினுடைய ஏற்றத்தாழ்வு சொல்லக்கூடிய இந்த நாஜி ஃபிலாசபி, இந்த ஹிட்லர், அந்த மாதிரியாக இது இருக்குது? ஒயிட் சுப்ரீமசி அது போலவா இது இருக்குது? கண்டிப்பாக கிடையாது இல்லையா. ஆகையினால் இந்த வேதத்தை
ஒட்டி வரக்கூடிய மிஸ்கான்செப்ஷன் எல்லாமே சுலபமாக போக்க முடியும். நம்ம ஒரு திறந்த மனப்பான்மையோடு வரணும், அந்த அடிப்படை கேள்வி உணர்வோடு வரணும். நான் யார், எனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கே அப்படின்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா பதிலும் இந்த வேதத்தில் உண்டு. இந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு வந்த இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பதில் அது எல்லாருக்கும் உரித்தானது, எல்லாருக்கும் முழு உரிமை உண்டு. எந்த தயக்கமும் இன்றி எல்லாருமே இந்த வகுப்புகளை நல்ல ஆழமாக இறங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த முதல் வகுப்பை நிறைவுறுத்துகிறேன். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.